அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் சமண அற கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு முற்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே அருங்கலச்செப்பு நூலிலே இருந்து நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் ஆகியவை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சல்லேகனை என்பது குறித்தும் நம்ம சென்ற 2 பதிவுகளாக பார்த்து வந்தோம். அந்த நற்காட்சி, நல்ஞானம் இவற்றால் வரக்கூடியது நல்லொழுக்கம். அந்த நல்லொழுக்கத்திலேயே மிக உயரிய நிலை சல்லேகனை என்பதாக நாம் கூறலாம். இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிப்பதால் நம்முடைய ஆன்மா என்ன நிலையை அடைகிறது, அதனால் பயன் என்ன விளைந்திருக்கிறது என்பது குறித்து இந்த பதிவிலே நான் பார்க்கிறோம். 154வது குறட்பாவாக நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டியது பிரதமான யோகத்திலே இருக்கக்கூடிய புராண கருத்துக்களை என்பது குறித்து இந்த குறட்பாவிலே நமக்கு கூறுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, மற்ற அணியோகங்களை நாம் பயில்வதற்கு முன்பாக அல்லது இள வயதிலே ஒரு ஆழ்ந்த தத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு மனம் பக்குவப்படாத இள வயதிலே, குழந்தை பருவத்திலே கூட முதலிலே புராணத்திலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவது அல்லது ஏற்றுக்கொள்வது, அது சம்பந்தமான மற்ற அனுயோகங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டாகும். அதனால இதுல இந்த சல்லேகனை என்ற இதுல ஒழுக்கங்களால் நமக்கு என்ன பயன் ஏற்படுகிறது என்பதை புராணத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது மிகவும் சிறந்தது என்று நமக்கு கூறுகிறார். நம்ம கூட நிறைய பார்த்திருக்கோம். ஒவ்வொரு புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா நோன்புகள் குறித்து இருக்கும். நம்ம ஸ்ரீ புராணத்திலே கூட ஒவ்வொரு தீர்த்தங்கரருடைய வரலாற்றை எழுதும் போதும் பல இடங்களிலே நோன்புகளை குறித்தும் ஒழுக்கங்களை குறித்தும் தெரிவித்து வந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால அறத்து பயனை புராண வகையில் திறத்து உள்ளி கேட்கப்படும். அதனால அந்த வரலாறுகளை எல்லாம் நன்கு ஆராய்ந்து படித்து அதன் பிறகு அந்த கருத்துக்களை எல்லாம் மனதிலே அசை போட்டு ஆராய்ச்சி செய்து நாம் எவற்றை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குறட்பாவிலே கூறப்பட்டிருப்பதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நிஸ்ரேயசமத்யுதம் நிஸ்தீரம் துஸ்தரம் சுகாம்பூநிதிம் நிபிகத வீத தர்மா சர்வை துக்கார நாளிடம். ஆச்சாரிய ஸ்ரீ ரத்னட சிராவச்சாரத்திலே நமக்கு சமதபத்ர ஆச்சாரியார் கூறுவது இதே கருத்தை தான். அறம் என்னும் அமிர்தத்தை பருகி சல்லேகனை ஏற்றவர் அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபடுவர், பெறுவதற்கு அரிதான உயர்ந்த முக்தி சுகத்தை பெறுவார் என்று இதிலே நமக்கு கூறுவது அந்த குறட்பாவோடு நாம் பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். பிறப்பு இல்லை என்று கூறுகிறார். பிறப்பு பிணி மூப்பு சாக்காடு நான்கும் அறுத்தல் அறத்தின் பயன். நாம் ஏன் அறத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த 4 அம்சங்களையும் நம் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக. என்ன? பிறப்பு, மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலே நாம் பிறக்கிறோம். அந்த பிறப்பை அப்புறப்படுத்துவதுதான், பிறவா நிலையை எய்துவதுதான் முதல் குறிக்கோள். அப்படி பிறந்து விட்டாலும் கூட அங்கு நோய், முதுமை, இறப்பு இவையெல்லாம் வந்துவிடும். பிறப்பு இல்லை என்றால் இவையெல்லாம் கிடையாது. அதனால இந்த 4ஐயும் அழிப்பதுதான் அறத்தினுடைய பயனாகும். முக்கியமா அதுல பிரதானமாக பிறப்பை அறுத்தல், அதுதான் முக்கியமானது. அதற்கடுத்து இந்த நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு அச்சம் கிடையாது. பரிவு நலிவினோடு அச்சமும் இல்லை, உருவின் பிறப்பு இல்லவர்க்கு.
பிறவியை ஒழித்துவிட்ட சித்த பதவியை அடைந்துவிட்ட ஆன்மாவுக்கு அச்சம் என்பது இல்லை. 18 குற்றங்கள் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கு அச்சம் இல்லை என்று அது தனித்த முறையிலே அவர் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை இந்த 5ஆம் காலத்திலே முக்தி அடைவதற்கு வழி இல்லை என்று நமக்கு ஆகமம் கூறுவதை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் கூட, நல்ல பிறப்பாக, அதாவது தேவ உலகத்திலே சென்று கல்பதேவராகவோ இல்ல அகமந்தர தேவராகவோ பிறக்கக்கூடிய வாய்ப்பு நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுலயும் சல்லேகன இறப்பு ஏற்பட்டு விட்டால் தேவ பிறவிதான் என்று நமக்கு ஏற்கனவே சொன்னதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இந்த சல்லேகனை அதிகாரத்தை முடிக்கும் போது இந்த பலனெல்லாம் ஏற்படும் என்பதற்காக கூறுகிறார். அப்ப நமக்கு இழிவான பிறவில சென்று நாம் பிறந்து விடுவோமோ என்ற அச்சம் அவசியம் இல்லை. நற்காட்சி பெற்றுவிட்டவருக்கு, நல்லொழுக்கத்தையும் அனுசரிப்பவர்களுக்கு, சல்லேகனை மேற்கொள்பவர்களுக்கு அச்சம் என்பது கிடையாது, தேவைப்படவில்லை. இந்த பிறவிலே நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுல பார்த்தீங்கன்னா சித்தநிலை அடைந்து விட்டால் அச்சம் இல்லை என்பதை தெரிவித்து இதிலே நமக்கு அதை புகட்டுகிறார். உயிர் சம்சார உயிர் 2 வகை நம்ம பார்த்திருக்கோம். முக்தி உயிர் என்று, பிறவி உயிர், முக்தி உயிர், மாற்று உயிர், வீட்டு உயிர் என்று சொல்வார். வேறுபந்திர புராணத்திலே வாமனாச்சாரியார் வீட்டு உயிர் என்று சொல்வார் முக்தி உயிரை, மாற்று உயிர் என்று சொல்வார் சம்சார உயிர், பிறவியிலே இருக்கின்றது. அது எப்படி பிறவியிலே இருக்கிறது என்று சொன்னால், அதிலே அசுத்தங்கள் இருக்கிற வரைக்கும், அசுத்தம் என்பது இங்கு எதை சொல்றதுன்னா வினைகளைத்தான் சொல்கிறார். வினையோடு கூடிய உயிர் இருக்கிற வரைக்கும் அது முக்தி நிலையை அடையாது. அந்த வினையை அழுக்கு என்று சொல்வார்கள். நமக்கு இஷ்டோபதேசம் படிக்கும்போது கூட நம்ம பார்த்தோம். தங்கத்தை எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அப்புறப்படுத்தி விட்டால் தங்கம் தூய்மையாக மாறிவிடும் என்று நமக்கு அதிலே ஆச்சாரிய ஸ்ரீ சொன்னதை நம்ம ஏற்கனவே இஷ்டோபதேசம் பயிலும் போது பார்த்திருக்கிறோம். இப்ப அதே கதை தான், அதே பொருளைத்தான் இங்கும் குறட்பாவிலே கொடுக்கிறார். கிட்டமும் காளிதமும் நீக்கிய பொன்போல் விட்டு விளங்கும் உயிர். கிட்டம், காளிதம் கலப்பு பொருள், வேறு சில உலோகங்களும் அந்த தங்கத்தா கூட கலந்து இருக்கும். அதே போல காளிதம் அழுக்குகள், மண் போன்ற அழுக்குகள் அவையும் கலந்திருக்கும். அதனால வேறு சில உலோகங்கள் கலந்திருக்கும். அந்த தங்கத்தினுடைய தாது என்று சொல்லுவோம் இல்லையா, வெட்டி எடுக்கும் பொழுது. அப்ப அந்த கிட்டமும் காளிதமும் நீக்கிய பிறகு அது பொன் போல இருக்கும். அது பொன் பளபளன்னு இருக்கும். அது போன்று வினைகள் நீங்கிய உயிர் சித்த பிறவியாக போய்விடும் என்று இதிலே நமக்கு கூறுவதை, தூய உயிராக ஆகிவிடும் கூறுவதை நாம் பார்க்கிறோம். நிஸ்ரேய சமதி பன்னா ஸ்ரைலோகிய சிகாமணி ஸ்ரீயம் தததே நிஸ்கிட்டி காளி கச்ச விசாமீகர பாசுராத்மான. இங்கும் அந்த கிட்டம், காளிதம் என்பதை இங்கே மறுபடியும் சொல்றத பாருங்க. நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ ரத்னகட சாவச்சாரத்திலே சொல்கிறார். முக்தி பெற்ற ஆன்மா எவ்வித வினை மாசுக்களும் கூடி இருப்பது இல்லை. ஒளிமயமான தங்கத்தை போன்று உள்ளது. 3 உலகத்திற்கும் சிகாமணியாக ஒளிர்வது சாந்தமயமானது ஆகும். இந்த தன்மைகள் எல்லாம் அதுக்கு இருக்கும். மாசுக்கள் இல்லை. ஒளிமயமான தங்கம் போன்று தூய்மையாக இருக்கும். 3 உலகத்திற்கும் சிகாமணியாகனா, சித்தசீலா அந்த படம் பார்த்திருப்பீங்க. நம்ம உலக சுரூபத்துல, லோக சுரூபத்துல பார்த்தீங்கன்னா கிரீடம் மாதிரி அந்த சித்தசீலா அமைந்திருக்கும். அதைத்தான் இங்க சிகாமணியாக ஒளிர்கிறது. சாந்தமயமானது, அதில் எந்த விதமான கலக்கமும் இல்லை என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். அதேதான் இந்த தங்கத்தை போன்று ஒளிவிடுகிறது என்று அந்த குறட்பாவிலே சொன்ன கருத்து இங்கே எதிரொலிக்கிறது. அனந்த நான்மையானது கிடைக்கிறது. முதல்ல 4 காதி வினைகளும் அகன்ற பிறகு அனந்த நான்மை கிடைக்கிறது. எல்லையில் இன்பம் உணர்வு வழி காட்சி புல்லும் வினை வென்றவர்க்கு
அந்த அனந்த நான்மையை அடைந்து விட்டால், அதாவது காதி கர்மங்களை முழுவதுமாக அழித்து விட்டால், நிச்சயமாக சித்த நிலை ஏற்படும். அகாதி கர்மங்கள் தான் மீதி இருக்கும். அதனால உயிர் அங்கே நிற்காது. வேறு பிறவிக்கு போகாது. ஆயுள் முடிகிற வரைக்கும் இருக்கும். நம்முடைய பகவான்லாம் வந்து தீர்த்தங்கரர் ஆன உடனே காதி கர்மங்களை அழித்தவுடன் அவருக்கு அனந்த நான்மை கிடைத்து விடுகிறது. கேவல ஞானம் கிடைத்து விடுகிறது. ஆனால் அதன் பிறகும் அவர்கள் போதனைகளை சொல்லி சமோசரணத்திலே இருந்து அங்கங்கு சமோசரணம் அமைத்து மக்களுக்கு போதனைகளை செய்கிறார்கள். அப்போதும் வினை இருக்கிறது. ஆனால் அது அகாதி வினை. அது தானாக ஆயுள் முடிவிலே அவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து விலகிவிடும். அதனால முதலிலே நமக்கு அனந்த நான்மை கிடைத்தால் அதுவே எல்லை இல்லாத இன்பம். முதல்ல அகாதி வினைகளை வென்றவர்களுக்கு அனந்த இன்பம், அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த தர்சனம். இன்பம், உணர்வு, வலி, காட்சி. அனந்த இன்பம், உணர்வு என்பது ஞானம், வலி என்பது வலிமை, அதாவது வீரியம், காட்சி என்பது தரிசனம். அப்ப இந்த நான்கும் கிடைத்து விடுகிறது என்று அதைத்தான் இதிலே கூட வித்யா தர்சன சக்தி ஸ்வாத்திய பிரஹ்லாத திருப்தி சுத்தியுஜ நிரதிசையா நிரவதேயோ நீ ஸ்ரேயசமாவ சந்தி சுகம். ஞான முதலிய குணங்கள் குறையாததும் அதிகரிக்காததும். இந்த இடத்துல குறையாததும்னு சொல்றாரு, அதிகரிக்காததும்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா அது நிறைவு அடைந்து விடுது. அதுக்கு மேல ஞானம் கிடையாது. குறையாத அந்த ஞானம் கிடைத்து விடுகிறது. அனந்த ஞானம் கிடைத்தவுடன் அதுக்கு மேல ஏதாவது ஞானம் இருக்கானா? இல்லை. அதனால அது அதிகரிக்காது. அதனால என்ன ஆகுது? கடையிலா ஞானம், கடையிலா தரிசனம், கடையிலா வீரியம், கடையிலா சுகம் ஆகியவை உள்ளது அந்த மோட்ச உயர்வுக்கு. அந்த நிலைமைதான் மோட்ச சுகம். மோட்ச சுகத்துக்கு அப்பவே நம்ம வந்து உடம்பு மட்டும்தான் இருக்குது. பாவ முக்தியானது அடையப்பட்டு விட்டது. நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அது பிறகுதான் உடம்பு நீங்கின உடனே அது திரவிய மோட்சமாக மாறுது. அப்போ மோட்ச சுகம் அங்கேயே கிடைச்சிடுது. எப்ப காதி வினைகள் விலகுதோ அப்ப அந்த பாவ மோட்சமானது கிடைக்கப்பெற்று விடுகிறது. உலகம் அறியினும் ஒன்றும் அறியார் நிலைய நிலை பெற்றவர். இப்ப உலகத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். அந்த உலகத்தினுடைய நம்ம பரத கஷேத்திரத்திலிருந்து போகிற போது 6 காலங்களை பற்றி நாம் பார்த்திருக்கோம். இறங்கு காலம், ஏறு காலம். இப்ப நாம் இருப்பது இறங்கு காலம், தீக்காலத்தில் இருக்கிறோம். இதற்கு அடுத்து தீத்தி காலமானது வரும். அந்த தீத்தி காலம் ஒரு 21,000 ஆண்டுகள் நீடிக்கும். அதன் பிறகு நம்முடைய ஆகம கருத்துகளிலே தெரிவிக்கப்பட்டது போல ஊழிக்காலமானது ஏற்பட்டு அங்கு உலகம் முழுவதுமே அழிகின்ற நிலை ஏற்பட்டு அதன் பிறகு மறுபடியும் துவங்க ஆரம்பிக்கும். அதை பற்றி நம்ம அந்த ரசதர்ம அந்த பதிவுகளிலே கூட நிறைய நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஊழிக்காலமே வந்தாலும் கூட சித்த பதவிக்கு சென்று விட்ட உயிர்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அங்கு நிலை பெற்றுவிடும். அதுக்கும் இந்த ஊழிக்காலத்துக்கு மற்றது ஏதோ ஒரு என்ன நடந்தாலும் நாம் இருக்கின்ற உலகத்திலே எது நடந்தாலும் அதற்கு அந்த சித்த உயிர்கள் வந்து ஆட்படாது. அதான் நிலையாக இருந்துவிடும். நிலை பெற்றாகிய வீட்டு உயிர் நிலையை அடைந்த சித்த பரமேஷ்டிகள் உலகமே தலைகீழாக மாறினாலும் ஒருபோதும் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். ஒரு முறை அந்த சித்த பதவிக்கு போயிட்டா அப்ப பிறவி இல்லை, பிறவா நிலைன்னு நம்ம சொல்லிடுறோம். அதை உறுதிப்படுத்துவதற்காக இங்க சொல்லுகிறார். உலகத்துல எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மீண்டும் வராது. இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் இப்படி சொல்லுறாங்கன்னா அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கு. தெய்வ பிறவியாக பிறந்து விட்டார்கள். ஊழி காலத்திலே மக்கள்லாம் கஷ்டப்படும் போது அந்த கடவுள்லாம் கீழே இறங்கி வந்து ஒரு அவதாரம் எடுத்து மக்களை எல்லாம் வாழ்விப்பார்கள்ன்ற மாதிரியெல்லாம் சில கதைகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். சில மார்க்கங்களில் இருக்கின்றன. அதெல்லாம் இங்க நடைபெறுவதற்கான வழியே இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கூட இந்த குறட்பாவை நாம் எடுத்துக்கலாம். உலகம் அறியினும் ஒன்றும் அறியார் நிலைய நிலை பெற்றவர். நிலையாக அந்த ஜீவன் வந்து திரும்ப வந்து பிறக்கவே பிறக்காது என்று இதிலே சொல்கிறார்.
அதைத்தான் இங்கு கூட காலே கல்பசதேபி ச கதே சிவானிம்ன விக்ரியா லக்ஷ்யா உத்பாதோபி யதி ஸ்யாத் த்ரிலோக சம்பிராப்தி. கரணப்படு மூன்று உலகமே அழிந்து போனாலும் கூட, சொல்லக்கூடிய நரக உலகமோ நடு உலகம் தேவ உலகம் எல்லாம் சேர்ந்து அழிஞ்சே போயிட்டாலும் சரி, இந்த உயிர் திரும்பி வந்து பிறக்காது. மூன்று உலகத்தையும் அழிக்கக்கூடிய பிரளயம் ஏற்படும் போது கூட, அனந்த காலம் கழிந்த போதும் கூட, முக்தி பெற்ற ஆன்மாவில் உள்ள ஞான குணங்களில் எப்போதும் விகாரம் ஏற்படாது. அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அனந்த ஞானமாகவே இருக்கும். அந்த முக்த ஆத்மா சித்தலோகத்தில் இருந்து மறுபடியும் இந்த மண் உலகுக்கோ அல்லது விண்ணுலகுக்கோ திரும்பி வராது. மனிதன் விலங்காக பிறக்கவும் வாய்ப்பில்லை, தேவ பிறவிலும் சென்று பிறக்காது. அதனால திரும்பி வந்து அது பிறக்காது என்பதனை நமக்கு ஆச்சாரிய சம்பந்தபத்திரர் அவர்கள் இங்கு கூறுவதை பார்க்கிறோம். 160வது குறட்பாவிலே மூ உலகத்து உச்சி சூடாமணி விளக்கு தோவகையில் சித்தியவர். அதான் நம்ம ஏற்கனவே அந்த சித்தசீலாவிலே சென்று விட்ட அந்த நிலை பெற்று விட்டதை நம்ம ஏற்கனவே ஆச்சாரியனுடைய காதையில நம்ம பார்த்தோம். அங்கு வந்த கருத்து தான் இங்க தனியாக குறட்பாவாக இங்கு வருகிறது. குற்றமில்லாத சித்தநிலை பெற்றவர்கள் மூவுலக உச்சியான சித்தசிலா எனப்படும் வீட்டுலகில் சூளாமணி போல் ஒளிர்வர். அதுபோல ஒளிர்விட்டு அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருப்பர். போஜார்த்தாஞ்சர் பலபரிஜன காமபோக பூயிஷ்டை அதி செய்த புவன மத்புதயம் பலதி சத்தர்ம. அப்படிப்பட்ட சல்லேகனை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்ம இதுவரைக்கும் பார்த்தோமே, அந்த சம்யக் தரிசனம், சம்யக் ஞானம், அந்த ரெண்டுத்தால் ஏற்படக்கூடிய சம்யக் சாரித்திரம், அதனுடைய உச்சநிலையான சல்லேகனை, இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உயிர் துறந்த ஒரு ஆன்மா, தன்னை விடுவித்து கொண்ட ஆன்மா, சம்யக் தரிசனம் முதலியவைகளையும் சல்லேகனை விரதத்தையும் எவ்வித குறையும் இல்லாமல் கடைபிடித்தவர் அடுத்த பிறவியில் எல்லோராலும் பாராட்டப்படுவார். இங்கு இந்த 5ஆம் காலத்திலே சித்த பதவிக்கு போவதற்கு முடியாது. மறுபடியும் அடுத்த 4ஆம் காலத்தில் தான் அது நிகழும் என்றெல்லாம் நமக்கு ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கான வழி இல்லையானா இருக்கு. அதுக்கெல்லாம் வெவ்வேறு விளக்கங்கள் கூறப்படுவது உண்டு. விதேக கஷேத்திரம், மற்ற கஷேத்திரங்களிலே வாய்ப்பு இருக்கும். அங்கு சென்று அந்த உயிர் பிறந்தால் அது சித்த பதவி கூட போக வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் கூட இதே பரத கஷேத்திரத்திலே மறுபடியும் பிறந்தாலும் கூட எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு ஆன்மாவாக, ஒரு பிறவியாக அது இருக்கும். செல்வன், சேனை, தொண்டர், விரும்பிய போகப் பொருள், ஏவலாளர்கள் ஆகியவற்றுடன் கூடியிருப்பார். ஒரு சக்கரவர்த்தி போல இருப்பார். சொர்க்க சுகத்தை அனுபவிப்பார். இங்கு மண்ணிலே பிறந்தாலும் அதன் பிறகு சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அதெல்லாம் முடிந்த பிறகு நிறைவாக முக்தியும் அடைவார்கள். சக்கரவர்த்தியாக இருப்பார்கள். அதே போல சுரேந்திரராக இருப்பார்கள். சுர இந்திரர்களாக சொர்க்கத்திலே சென்று பிறப்பார்கள். அதுபோல அதன் பிறகு கடைசியாக தர்ம சக்கரத்தை உடைய தீர்த்தங்கரராகவும் பிறப்பார்கள், அல்லது சித்த உயிராக சென்று முக்தியையும் அடைவார்கள். அதனால தான் இந்த பெருமைகளை பற்றி இங்கே நமக்கு குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லா விதமான சுகபோகத்தை உடைய பிறவியிலே பிறப்பார்கள், சொர்க்கத்தை அடைவார்கள். அதன் பிறகு மறுபடியும் மனிதனாக பிறந்து, மனித உருவிலே பிறந்து, தவத்தை ஏற்று தன்னுடைய கர்மங்களை எல்லாம் கழித்து மோட்சத்தையும் முக்தியையும் அவர்கள் அடைவார்கள் என்று இதிலே நமக்கு கூறப்படுவதை பார்க்கிறோம். அதனால இப்போ நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் மற்றும் சல்லேகனை இவற்றையெல்லாம் நாம் முடிச்சிட்டோம். நம்ம முடித்த பிறகு ஒரு நிறைவான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் ஒரே ஒரு தலைப்பு மட்டும் இதில் மீதி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இல்லறத்தாருடைய படிநிலைகள் 11. நம்ம இல்லறத்தில் நம்ம இருக்கிறோம்.
நம்முடைய குணநிலைகளை வைத்து படிநிலைகளை நமக்கு ஆச்சாரியஸ்ரீயும் இங்கு நமக்கு தேவர் பெருமானும் குறித்திருக்கிறார்கள். அதை நம்ம முடித்தா இந்த நூலானது முடிவடைகிறது. முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு 2 பதிவில் நம்ம பார்த்துவிடலாம். அதாவது பார்த்துருப்பீங்க ஏற்கனவே 11 நிலைகள் இல்லறத்தாருடைய நிலைகள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது என்னென்ன நிலைகள், அந்த குணங்கள் என்ன, அவற்றை பற்றி நம்ம அடுத்த பதிவிலே பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுத்து வருவதற்கு நன்றி. நல்லறம் என்ற இந்த சேனலை இதுக்கு ஆர்வமுடையவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவுகள் குறித்து தங்களுடைய பதிவுகளை, தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் என்ற பகுதியிலே நீங்கள் குறிப்பிடுவீர்களேயானால் அது இந்த பதிவுகளை மேம்படுத்த உதவும் என்பதனை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. நல்லறம் என்கின்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய்.